அடுத்தது உங்களுக்கான ஷோ ருசிக்கலாம் வாங்க. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 3 விதமான அற்புதமான ரெசிபி சமைச்சு காட்ட போறாங்க. அந்த 3மே மிகவும் வித்தியாசமானதாகவும் சூப்பர் டூப்பர் டேஸ்டோடவும் இருக்க போது. சோ இன்னைக்கு நமக்காக அந்த 3 ரெசிபி சமைச்சு காட்டுறதுக்காக வந்திருக்காங்க திருமதி புஷ்பலதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் சொல்லுங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காக நீங்க என்னென்ன ரெசிபிஸ் வந்து செஞ்சு காட்ட போறீங்க? இன்னைக்கு குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் பிடிச்சது பேன் கேக். அது ஒண்ணு பண்ண போறோம். அது கொஞ்சம் ஹெல்த்தியா மில்லட்ல பண்ண போறோம். அதுக்கப்புறம் ரெகுலரா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியா பண்றதுக்கு ஒரு ஓட்ஸ் ஆம்லெட். ஓ சூப்பர். அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் சாப்பிடுறதுக்கு ராகி குழி பணியாரம். வா, 3மே வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் சொல்லிருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும் நீங்க சொல்லிருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பேன் கேக் அது செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்? மில்லட் பேன் கேக் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, ராகி மாவு, கம்பு மாவு, முட்டை, பால், தயிர், பேக்கிங் சோடா, எண்ணெய், வெண்ணிலா எசன்ஸ். மேம், ஃபர்ஸ்ட் ரெசிபி மில்லட் பேன் கேக். சோ இது வந்து எப்படி செய்ய ஆரம்பிக்கணும்? முதல்ல மாவெல்லாம் ஒன்னா கலந்து ரெடியா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வெட் இன்கிரீடியன்ஸ், அதாவது பால், தயிர், சர்க்கரை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்னா கலந்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல தோசை மாதிரி ஊத்தி எடுக்கணும். வா, நீங்க ஆரம்பத்திலே ஃபுல்லா வந்து ஈஸியா சொல்லிட்டீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவு. இப்போ கோதுமை மாவு, கம்பு மாவு, ராகி மாவு 3. கோதுமை மாவை கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துக்கிறோம். கம்பு மாவும் ராகி மாவும் ஈக்குவல் அமௌண்டா கொஞ்சமா எடுத்துக்கலாம். அதாவது 3ம் சேர்த்து 1 கப் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கோதுமை மாவு. கோதுமை மாவு ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். ஓகே. கோதுமை மாவு மட்டும் அதிகமா எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் மேம்? ராகி மாவு வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கும். அதை நல்லா பைண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம கோதுமை மாவு அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ராகி மாவு ஒரே 1 கரண்டி போட்டுக்கலாம். கம்பு மாவும் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இது கூட வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு பிஞ்ச் போட்டா போதும், இல்லைன்னா ரொம்ப உப்பு கரிக்கும். கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா. ஏன்னா நம்ம பொதுன்னு கேக் மாதிரி வேணும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன்ல இருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு சாஃப்ட்னஸ் வேணும் அப்படிங்க. இது நல்லா கரண்டியில வச்சு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஜலிச்சு கூட எடுத்துடலாம். ஜலிச்சு வச்சுட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிருக்கும். நமக்கு பேன் கேக் பண்ணும் போது எல்லாம் ஈவனா இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல அப்படி பபிள்ஸ் இருக்கும். சோ இந்த ரெசிபி செய்யறதுக்கு டோட்டல் டியூரேஷன் எவ்வளவு ஆகும்? ஒரு கலக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். சுட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான டைம் தான். ஒரு 10 நிமிஷத்துல பண்ணிடலாம். சூப்பர். இப்ப நம்ம மாவு ரெடி ஆக்கி வச்சுட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெட் இன்கிரீடியன்ஸ். இது வந்து யூசுவலி கேக் பண்ற இதே மெத்தட் தான். நம்ம வந்து கேக் பண்றதுக்கு அவன் இல்லாதவங்க இதை தோசைக்கல்ல போட்டு தோசையா பேன் கேக்கா பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அவன் இருக்கிறவங்க அது அவன்ல வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வெட் இன்கிரீடியன்ஸ் எடுக்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தயிர் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஓகே. சேர்த்துட்டு அடுத்தது வந்து பால். அதே மாதிரி கர்ட் மாதிரியே நீங்க பாலும் கூட அதே அளவுக்கு ஊத்திக்கோங்க. ஓகே. சர்க்கரை உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாவும் போட்டுக்கலாம், கம்மியாவும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஓகே. இது இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஓகே. இது நல்ல அந்த தயிர் வந்து கட்டி கட்டியா இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. சோ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு எக். நீங்க 2 eggs வேணும்னாலும் போட்டுக்கலாம். சோ இப்ப எக் வந்து இந்த இதுக்கு மஸ்ட் இல்ல? எக் இல்லாம செய்ய முடியும்? எக் இல்லாம பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஓகே. இப்போ அதுக்கு பதிலா நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்த்தோம். இருக்கு, அது பேக்கிங் சோடா போடும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டா வரும். இன்னொரு எக் எடுத்துக்கலாம். இந்த 1 கப்புங்கிறதுனால 2 எக் எடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல பிளஃபினஸ் கிடைக்கும். சோ முட்டை ஆட் பண்ணியாச்சு. சோ இப்போ இதையும் நல்லா அந்த கண்டென்ட்டோட மிக்ஸ் பண்ண போறீங்க. இதே மாதிரி நல்லா அடிச்சு கலக்கணும். ஓகே. அப்போ நல்லா அது நுரைச்சு வரணும். நுரைச்சு வந்தாதான் நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும்.
நம்ம பீட் பண்ணிட்டோம். ஓகே. இது பீட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம கேக்குன்னு பேர் வச்சிட்டோம்ல, அதனால கொஞ்சம் எசன்ஸ் போட்டுக்கலாம். நீங்க என்ன ஃப்ளேவர்? இப்போ வந்து வெனிலா. ஓகே. அது ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இது நல்லா பீட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே. இது நல்லா சக்கரை கரைஞ்சிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு நம்ம அடுத்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே. அந்த கட்டி விழாத அளவுக்கு இது கொஞ்சம் மெதுவா மிக்ஸ் பண்ணினா நல்லது. அடிச்சு பீட் பண்ணா நமக்கு அப்புறம் அந்த பேன் கேக் வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கும். அதனால கொஞ்சம் ஸ்மூத்தா மிக்ஸ் பண்றது நல்லது. கட்டி இருந்தது அப்படின்னா இந்த மாவை அப்படியே ஓரமா தள்ளி இப்படியே ஸ்பூன்லயே அப்படி மிக்ஸ் பண்ணினா அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிடும். அதுக்காக நீங்க இப்படி இப்படி வைக்கிறதோ இந்த பக்கம் அலசறதோ வேண்டாம். இப்போ இந்த மாவு மிக்ஸ் பண்ணும் போது இதுல வந்து நான் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. சில ஆயில் இப்ப சேர்க்கறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா மேம்? ஆமா, ஆயில் இருந்தா தான் அது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். மாவும் நல்லா பைண்ட் ஆகி அதுக்கு ஒரு ஆயில் கண்டென்ட், ஃபேட் கண்டென்ட் இருந்தாதான் அது கேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊத்திக்கலாம். ஓகே. இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க குழந்தைங்களுக்கு தான் கொடுக்க போறீங்க, பெரியவங்க யாரும் சாப்பிட போறது இல்ல அப்படின்னா நீங்க வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் ரொம்ப யம்மியா இருக்கும். அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெயை உறிஞ்சிடும். ஃபைனல் அந்த பதம் எப்படி இருக்கணும்? இந்த மாவு வந்து இந்த அளவுக்கு போரிங் கன்சிஸ்டன்சியாவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. அந்த இட்லி மாவு பதத்துக்கு, இட்லி மாவை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். மாவு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து பேனை சூடு பண்ணிக்கலாம். ஓகே. பேன் சூடு பண்றதுக்காக வச்சிருக்கோம். இந்த மீன்வைல் இதுல வந்து நம்ம ஆயில் தான் மிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்ப வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டர் அவங்களுக்காக. ஓகே. இப்ப தவா நல்லா சூடாயிடுச்சு. அவங்க பட்டர் அப்ளை பண்ணி இப்போ இந்த பேன் கேக் வந்து ஊத்துறாங்க. ஒரு லிட் வச்சு லைட்டா மூடிடலாம். அப்போ வந்து கீழேயும் மேலேயும் நல்லா ஈவனா குக் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நல்லா ஹீட் பண்ணும் போதும் இந்த தோசை தவா யூஸ் பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கும் போது நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு அதை சூடு பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊத்திட்டு அதை கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். ஃப்ளேம் கம்மி பண்ணல அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமா கரிஞ்சு போயிடும். ஆனா நமக்கு வேகாது. அதனால அந்த இது கம்மி பண்ணிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு பண்ணணும். சோ பேன் கேக் ரெடி ஆயிடுச்சு. பேன் கேக் ரெடி. இது மேல வந்து பவுடர் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணலாம், இல்ல ஜாம் தடவலாம். இவங்க சொல்லும் போதே ஆசையா இருக்கு. அந்த பிளேட்டை சீக்கிரமா அப்படி கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணிடுவேன். சூப்பர். அண்ட் ஜாம் நம்ம இப்ப போடும் போது சுகர் கண்டென்ட் கம்மி பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்ப ஜாம் தான் பண்ண போறோம். சூப்பர் மேம், ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா இதான் என்னோட வீட்ல வந்து மெயின் டிஷ்ஷா இருக்கும். மில்லட் பேன்கேக் செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் முதலில் கோதுமை மாவை 2 கரண்டி சேர்க்கவும். அடுத்தது ராகி மாவு, கம்பு மாவையும் 1 கரண்டி சேர்க்கவும். இதில் சிறிது அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு பேக்கிங் சோடாவை சேர்த்து நன்கு கிளறவும். இதோடு மற்றொரு பாத்திரத்தில் தயிர், பால், சர்க்கரை சேர்த்து நன்கு கிளறவும். அந்த கலவையில் முட்டை சேர்த்து நன்கு கலக்கவும். இதோடு வெண்ணிலா எசன்ஸ் தேவையான அளவு சேர்த்து மீண்டும் கிளறவும். பின்பு மொத்தமாக சேர்த்து வைத்த மாவை இந்த கலவையுடன் சேர்த்து நன்கு தோசை போல் வார்த்து எடுத்தால் சுட சுட மில்லட் பேன்கேக் தயார்.